வணக்கம். நம்ம லைஃப்ல வர்ற பிரச்சனைகளை சரி பண்ணணும்னா நாம ஏதோ ஒரு விஷயத்த சரி செய்யணும்னு நினைப்போம். ஆனா ஒரு நிமிஷம், நாம சரி செய்ய முயற்சி பண்ற விஷயமே பிரச்சனை இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். இந்த ஒரு கேள்வியே கேளுங்க. ஒரு பழைய கதையில ஒரு பையன் கேக்குறான். அவன் ஒரு சத்திரத்துல தங்கியிருக்கிறான். கூட்டத்துல எங்கேயாவது தொலைஞ்சு போயிருவோமோன்னு ஒரு பயம். அப்போ அந்த சத்திரத்தோட மேனேஜர் என்ன பண்றாருன்னா, அவன் கால்ல ஒரு சிவப்பு ரிப்பனை கட்டி இதுதான் நீ அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, அவர் ஒரு சின்ன குறும்பு பண்ணிட்டாரு. அவன் தூங்குனதும் அந்த ரிப்பனை அவிழ்த்து பக்கத்துல படுத்திருந்த இன்னொருத்தர் கால்ல கட்டிட்டாரு. இவன் கால்ல எந்திரிச்சு பாக்குறான். ரிப்பன் அவன் கால்ல இல்ல, பக்கத்துல இருக்கிற ஒரு கால்ல இருக்கு. அப்படியே குழம்பிட்டான். சிவப்பு ரிப்பன் கட்டி இருக்கிறதா நான் அப்படின்னா, அப்போ இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனே, இந்த நான் யாரு? கேக்குறதுக்கு விசித்திரமா இருந்தாலும் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. நம்ம வாழ்க்கையிலயும் இதே குழப்பம்தான். எது நிஜம், எது வெறும் அதோட பிரதிபலிப்பு, அதாவது அதோட ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு நடுவுல ஒரு பெரிய பிழவு இருக்கு. நம்ம நிஜமான பிரச்சனை கூட போராடுறோமா, இல்ல அதோட நிழல் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோமா? சரி வாங்க, அந்த பையனோட புதிரையும் சரி, நம்மளோட புதிரையும் சரி, ரெண்டையும் விடுவிக்க போற ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட சென்டர் பாயிண்ட். அதாவது செயல் பகுதி அப்படின்னா என்ன, அனுபவ பகுதி அப்படின்னா என்னங்கிற வித்தியாசம். பாருங்க, நம்ம பிரச்சனைகளை ரெண்டு தனித்தனி இடத்துல பார்க்கலாம். ஒன்னு செயல் பகுதி, அதாவது நிஜமா உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவம். இன்னொன்னு அனுபவ பகுதி, அதாவது அந்த சம்பவத்தால நமக்குள்ள வர்ற எண்ணங்கள், உணர்வுகள். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட உண்மையான வேலை எப்பவுமே அந்த செயல் பகுதியில தான் இருக்கு. அனுபவ பகுதிங்கிறது அதோட விளைவு, ஒரு ரிசல்ட், அவ்வளவுதான். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்க தலைமுடி கலைஞ்சிருக்கு. நீங்க நேரா கண்ணாடி முன்னாடி போய் கண்ணாடியில தெரியற உங்க பிம்பத்தோட தலைய சீவ முயற்சி பண்ணுவீங்களா? மாட்டீங்க இல்லையா? நிஜமான உங்க தலைய தொட்டு உங்க தலைமுடிய தான் சீவுவீங்க. அப்படி செஞ்சா கண்ணாடியில தெரியற பிம்பம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளும் அச்சாசலா இதே மாதிரிதான். சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். நம்மளோட உணர்வுகளை சரி செய்ய முயற்சி பண்றது ஏன் கண்ணாடியில தலை சீவுறதுக்கு சமம்னு ஒரு தெளிவான உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய கருநாக பாம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்களை பார்த்து சீருது. அந்த ஒரு நொடி என்ன நடக்கும்? அங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, செயல் பகுதியில நடந்த ஒரு நிஜமான சம்பவம், அதாவது ஒரு அபாயகரமான பாம்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, அனுபவ பகுதியில நடந்த ஒரு விஷயம், அதாவது உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த உடம்பெல்லாம் ஜில்லிட வைக்கிற, செயலிழக்க செய்யற பயம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நீங்க எதை சரி செய்யணும்? உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பயத்தையா, இல்ல பாம்பு வீட்டுக்குள்ள வந்த அந்த சம்பவத்தையா? உங்க கவனம் எங்க இருக்கணும்? இங்கதான் விஷயமே இருக்கு. உங்களுக்கு வந்த அந்த பயம் ஒரு பிரச்சனை கிடையாது. அது ஒரு தப்பான, ரொம்ப அபாயகரமான ஒரு சூழ்நிலைக்கு உங்க உடம்பும் மனசும் கொடுக்கற ஒரு 100க்கு 100 சரியான அவசியமான ஒரு ரியாக்ஷன். இங்க பிரச்சனை அந்த உணர்வு கிடையாது, அந்த சூழ்நிலை தான் பிரச்சனை. நம்ம சரி செய்ய வேண்டியது அந்த பாம்ப, பயத்தை இல்ல. பயத்தை சரி செய்ய முயற்சி பண்றது கண்ணாடியில தெரியற பாம்பை விரட்ட முயற்சி பண்ற மாதிரி தான். ஓகே, இந்த கான்செப்ட் இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இதை எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது? அத கத்துக்கிறதுக்கு ஒரு விறகு வெட்டியோட கதைக்குள்ள போகலாம் வாங்க. அந்த விறகு வெட்டியோட கதை இதுதான். அவன் காட்டுல விறகு வெட்டும் போது ஒரு மாதிரி விசித்திரமான மிருகம் அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் என்ன பண்றான்? அந்த மிருகத்தை கோடரியால துரத்தி கொல்ல முயற்சி பண்றான். ஆனா அது தப்பிச்சுட்டே இருக்கு. இவன்தான் சோர்ந்து போறான். ஒரு கட்டத்துல போதுண்டா சாமின்னு அந்த முயற்சியை கைவிட்டுட்டு மிருகத்தை கண்டுக்காம தன்னோட உண்மையான வேலை என்னவோ, அதாவது விறகு வெட்டுறது, அதுல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். இங்கதான் ஒரு மேஜிக் நடக்குது. அவன் தன்னோட வேலையில கவனம் செலுத்த செலுத்த கோடரியோட ஒவ்வொரு வெட்டுக்கும் அந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி கடைசியில அதுவா செத்து போயிடுது. பாருங்க, அவன் மிருகத்தை தாக்கவே இல்ல, விறகத்தான் வெட்டினான். ஆனா மிருகம் அழிஞ்சு போச்சு. இப்போ நாம இந்த முழு விஷயத்தோட இறுதி முடிவுக்கு வந்துட்டோம். நாம கத்துக்கிட்ட இந்த தத்துவத்தை ஒரே ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்துல சுருக்கமா பார்க்கலாம். நாம இதுவரைக்கும் பார்த்த கதைகளோட மொத்த சாராம்சமே இதுதான். நம்மளோட உணர்வுகள், அதாவது பயம், கோபம், வருத்தம், இது எல்லாமே வெறும் விளைவு, ஒரு ரிசல்ட், ஒரு ரிஃப்ளெக்ஷன். அதை நேரா மாத்த முயற்சி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்மளோட உண்மையான வேலை எங்க இருக்குன்னா, அந்த உணர்வுகளை உருவாக்குற நிஜ உலகத்துல நடக்கிற செயல்கள்லயும் சூழ்நிலைகள்லயும் தான் இருக்கு. செயலை சரி பண்ணா விளைவு தானா மாறிடும். கடைசியா
இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மிருகத்தோட, அதாவது எந்த ஒரு பிடிக்காத உணர்வோட இல்லனா எண்ணத்தோட விடாம போராடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த போராட்டத்தினால நீங்க உண்மையிலேயே செய்ய வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய நிஜமான வேலை எது? அத தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.